என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். அக்டோபர் 13ஆம் நாள். இன்றைய தியானத்திற்கான தலைப்பு விட்டுவிடுங்கள். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 இருந்து 40 வரை. அந்த மனுஷரை விட்டுவிடுங்கள். அப்போஸ்தலர் 16:35. இதே அதிகாரத்தில் 22, 23ஆம் வசனங்களில் ரோம அதிகாரிகள் பவுலையும் அவரோடு இருப்பவர்களையும் அடிக்க சொல்கிறார்கள். அவர்களுடைய ஆடைகளை கிழித்து போட சொல்கிறார்கள். அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து பத்திரமாய் காக்கும்படி கட்டளை இடுகிறார்கள். ஒரே ஓர் இரவு மட்டும்தான் கடந்திருக்கிறது. பொழுது விடிந்தவுடன் அந்த மனுஷரை விட்டுவிடுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். ஏன்? இடையிலே நடந்தது என்ன? தேவன் அவர்களோடு இருக்கிறார் என்று அறியும்படி ஒரு பெரும் பூமி அதிர்ச்சி வந்து அவர்களுக்கு கதவுகளை திறந்து கட்டுகளை கழற்றி விட்டது. அதற்கு முன் அவர்களும் பெரிதான தவறு எதுவும் செய்யவில்லை, எனவே விட்டுவிடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். பவுலோ அப்படி விட்டுவிடுவதை ஏற்க தயாராயில்லை. அவரிடத்தில் நியாயத்தை தட்டி கேட்கும் துணிச்சல் இருந்தது. சட்ட திட்டங்களையும் அறிந்து வைத்திருந்தார். பவுல் ரோம குடியுரிமை சிட்டிசன்ஷிப் பெற்றிருந்தார். ரோமரை நியாயம் விசாரியாமல் தண்டிக்க கூடாது என்றும் அறிந்து வைத்திருந்தார். எனவே அவர்களை விசாரிக்காமலே ஊரறிய வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையில் போட்டதும் தவறு. இப்போது ரகசியமாய் விடுதலை செய்வதும் தவறு. எனவே அதிகாரிகளே வரவேண்டும் என்றார். அப்படியே அதிகாரிகளும் அவர் ரோமர் என்று அறிந்தவுடன் பயப்படுகின்றனர். தவறு நடந்துவிட்டதை புரிந்து கொள்கின்றனர். தயவாய் பேசுகின்றனர். பட்டணத்தில் இவர்கள் ரோம சமயத்திற்கு புறம்பானதை பேசியதால் பட்டணத்தை விட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள். பவுல் முழுக்க ஒரு ஆன்மீகவாதி என்ற போதிலும் நாட்டின் சட்ட திட்டங்களை அறிந்து வைத்திருக்கிறார். நாட்டில் உள்ள தன் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிறார். கிறிஸ்தவர்களாகிய நாமும் இந்திய சட்டங்களையும் இங்கே கிறிஸ்தவர்களுக்குள்ள உரிமைகளையும் சரியாக தெரிந்து வைத்துக் கொள்வதும் தேவையான போது உரிமைக்காக குரல் எழுப்புவதும் அவசியம். ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் தலையிடுவது தவறு என்று கருதுகிறார்கள். அரசாங்கம் அத்துமீறி செயல்படும் போதும் நமக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் தட்டி கழிக்கும் போதும் தட்டி கேட்பது நம் கடமை. இறை என்பர்கள் நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உண்டு, நாட்டில் பெற்று அனுபவிக்க வேண்டிய உரிமைகளும் உண்டு. இறை என்பர்கள் நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உண்டு, நாட்டில் பெற்று அனுபவிக்க வேண்டிய உரிமைகளும் உண்டு. ஜெபம். இறைவா, எங்கள் இந்திய நாட்டில் எங்களுக்கு நற்செய்தியை பரப்பும் உரிமை இருந்தாலும் மறைமுகமாக மறுக்கப்படுகிறது. நாங்கள் வழியில் உம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தும் தைரியத்தை தாரும். ஆமேன்.